தேவன் பரிசுத்தமானவர் நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்னன்னே நமக்கு புரியாமல் பேசிகிட்ருக்கோம். அவருடைய பரிசுத்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுங்கிடுவீங்க. நான் மிரட்டுறதுக்காக அப்படி பேசலை, இதுதான் உண்மை. நடுங்கி போய் தான் தேவ தூதர்கள் அவர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர்னு துதிக்கிறாங்க. ரெவரன்ஸ்னால் நடுங்கத்தக்கவர். அவரை பார்க்கும்போதே நமக்கு நடுக்கம் உண்டாகுது. இதை மனுஷர்கள் போட்டுக்கிறாங்க அர்த்தமே தெரியாமல். தேவன் அவருடைய பரிசுத்தம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, சாந்தம். அதுக்கு இயேசுவின் சாந்தம் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அவருடைய மனத்தாழ்மை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். தீமையை சகிப்பது, துயரங்களை தாங்குவது சாந்தம். பொறுமையாக இருக்கிறது அதனுடைய ஒரு பகுதி. பொறுமை மட்டும் சாந்தமாகிடாது. தீமையை சகிக்கிறது, மரணத்தையே விழுங்கிட்டு பேசாமல் நிற்கிறாரு சாந்தம். இதை பார்க்கும்போது தான் நடுக்கம் வருது. அவருடைய மனத்தாழ்மை அதுவும் பயங்கரமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி எந்த மனுஷனும் வெட்கப்பட்டு போயிடுவான். எப்படிப்பட்ட மனுஷனும் தன்னை உயர்த்தவே மனசு வராதுங்க. அவருடைய மனத்தாழ்மையை பார்த்த பின்பு அடிமையின் ரூபம், சொன்னதை செய். தனக்குன்னு சுய சித்தம் இல்லை அவருக்கு. இதா சொல்கிறத மட்டும் செஞ்சிட்டு இருந்தார். சுயமான எண்ணங்கள் அவர்கிட்ட புறப்படாது. மனத்தாழ்மை. ஏன்னா தான் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை, தன் யோசனைகள் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னிடத்தில் நன்மை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாருங்க அவர். புரியுதா? அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் நன்மை ஒன்றும் இல்லை, பிதா தவிர ஒருவனும் நல்லவன் இல்லைன்னு சொல்கிறாரு. எப்படி? தன்னை அவர் உத்து பார்த்து அறிந்ததுனால சொல்கிறார். நம்மை போன்ற மாம்சத்தை உடைய அவர் அந்த மாம்சத்தை அறிந்திருக்கிறதுனால சொல்கிறாரு, நன்மை ஒன்றும் இல்லை. நம்மும் அதே மாம்சத்தை தான் உடையவெல்லாம் இருக்கோம். ஆனால் அதை அறியலை. அறிந்திருந்தோமானா அதனுடைய தீமையை, அதனுடைய தந்திரங்களை, அதனுடைய உண்மை இல்லாத குணங்களை, வழிவிலக போகும் யோசனைகளை, மதீனங்களை புரிந்திருந்தோமானா பயப்படுவோம். ஆமாம், நம்முடைய மாம்சம் அதனுடைய உண்மையான கோரம் பயங்கரமானது. அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஒருவன் மனத்தாழ்மை ஆகிடுவான். எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இதுதாங்க உண்மை. ஒவ்வொரு மனுஷனும் சொல்லக்கூடிய உண்மை, எனக்கு ஒன்றுமே தெரியாது. தன்னை புரிந்து கொள்ளாதனால்தான் அட்டம் போடுறாங்க, தலை தூக்குறாங்க, ததிகணத்துவம் போடுறாங்க, அட்டம் போடுறாங்க. எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும். சயின்ஸ் அதை சாதிக்கும், இதை சாதிக்கும் கண்டுபிடிக்கிறாங்களாம். திருந்த மட்டும் வழி கண்டுபிடிக்கல. வினோதமான யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மனத்தாழ்மை, எனக்கு ஒன்றுமே தெரியாது. சாந்தம், துயரங்களை தாங்குவது, வலிகளை ஏற்றுக்கொள்வது, பொறுத்து கொள்வது, சகித்து கொள்வது. பதில் சொல்ல முடியாது. எருதுவை கர்த்தருக்கு ஒப்பாக காண்பிச்சிருக்கு வேதம். அது எவ்வளோ பாரத்தை கொடுத்தாலும் அதை பிடித்து இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எதிர்த்து அது மாட்டேன்னு சொல்ல முடியாது. வாயின் வர தள்ள தள்ள இழுத்து போயிட்டே இருக்கு. முடியலைனாலும் அது செயல்படுது, தூக்குது, சுமக்குது. அப்பாடான்னு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்த பிறகு தான் அது அசைப்பட முடியும், ஆகாரத்தை சாப்பிட முடியும், தண்ணியை குடிக்க முடியும். கொடுத்த வேலையை செஞ்சு முடித்த பிறகு தான். அது வரைக்கும் அது பலத்தை சுமக்கணும், கழுத்தில் சுமக்கணும். அது கழுத்து அவ்வளோ தூரம் சுமையை தாங்கக்கூடிய வலிமை வாய்ந்தது. அதை ஒரு பூனை கழுத்தில் வைக்க முடியாது. எருது
கழுத்தில் வைக்கலாம், பாரங்களை வைக்கலாம். சாந்தம் தூக்கி போட முடியாதுங்க. இயேசுவின் சாந்தத்தை ஒத்து பாருங்க, மிரண்டுடுவீங்க. அவருடைய மனத்தாழ்மையை ஒத்து பாருங்க, கற்றுக்கொள்ளுவீங்க. குறை பேச மாட்டீங்க. அவருடைய சாந்தத்தை கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா புலம்ப மாட்டீங்க. எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. பணிஞ்சு போய் ஒன்று தான் அந்த எருதுக்கு தெரியும். கொடுத்த எந்த சூழ்நிலையிலும் பணிந்து போகிறது மட்டும்தான் அந்த எருது செய்யும். சாந்தம். நான் இன்னும் அதை புரிஞ்சுக்கிடலை. உண்மையை நான் பேசுகிறேன். தப்பிச்சு ஓடிலாம் முடியாது. தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிப்பாட்டி வைக்கிறாரு. சகிச்சுத்தான் ஆகணும். நம்முடைய நியாயத்தை பேசுறதுக்கு இடமே இருக்காது. நம்மளை குற்றப்படுத்துகிறவங்க அநியாயமாக குற்றப்படுத்துகிறாங்க, அநியாயமாக அவமானப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்குது. ஆதாரத்தோடு நம்மளை சுற்றி நின்று கேவலமாக பேசுகிறாங்க. நம்முடைய நியாயங்கள் எடுப்படாது. நம்முடைய உண்மை மறைக்கப்பட்டு போகுது. நம்முடைய மாம்சம் துடிக்குது. ஆனால் பொறுமையாக சகிச்சுத்தான் ஆகணும். வலியை ஏற்றுத்தான் ஆகணும். அவருடைய பரிசுத்தம் மகா பெரியது. பரிசுத்தம்னா என்ன? சுத்தமாக தொடச்சி எடுக்கிறது இல்லை பரிசுத்தம். நற்குணங்களால் நிறைஞ்சிருக்கிறது அங்கே பரிசுத்தம். இந்த சாந்தத்தினால் நிறைஞ்சிருக்கிறது. தன்னை குறித்த அறிவு வந்ததுனால அடங்கி போய் மனத்தாழ்மையினால் நிறைஞ்சு இருக்கிறது. சுய புத்திக்கு இடம் கொடாமல் அடங்கி போயிருக்கிறது. நீதியின் மேலே பசி தாகம். நீதியின் மேலே எதுவெல்லாம் தேவன் காண்பிக்கிறாரோ அதை செய்கிறதுக்கு ஆயத்தம். அதை ஜீவனையே கொடுக்கறதுனாலும் சம்மதம், மனப்பூர்வம், விரும்பி செய்கிறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச நன்மை. அவரோட இணைஞ்சிருக்கேன். அவரை சந்தோஷப்படுத்துறது ஒன்று தான் எனக்கு சந்தோஷம். அவர் அன்பு ஒன்று தான் பிரதானம். அதை நான் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் இருக்கேன். நீதியின் மேலே பசித்தாகும். தேவன் எதை சொன்னாலும் செய்வியானே. நீதியின் மேலே பசித்தாகும். அக்கிரமத்தை வெறுப்பது, கிரமமில்லாத எதையுமே வெறுப்பது. நம்ம முழுக்க கிரமமாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நான் இந்த கேள்வியை நான் கேட்டு பார்க்குறேன். முழுக்க எல்லா விதத்திலும் கிரமமாக இருக்கிறோமா? எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. ஊற்று பார்க்குறேன், கற்றுக்கொள்கிறேன் கிரமமாக நடக்க, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்க கற்றுக்கொள்கிறேன். அவர் இப்படியா மௌனமாக தேவனை நேசித்ததுனால, தீமைகளை சகிச்சு கொண்டு தேவனை நேசித்ததுனால அந்த நீதியின் மேலே பசித்தாகம் விளங்குது. அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு, அபூர்வமாக இருக்கு. சரியான வழியில் அவர் போகிறாரு. சரியான வழியை அவர் கற்று தந்திருக்கிறாரு. நான் ஏமாந்து போக மாட்டேன். இவர் ஒருத்தர் தான் சரியான வழியில் போகிறாரு. நீதியின் மேலே பசித்தாகும். தேவ சித்தத்தை மட்டுமே நான் செய்வேன். சுயமாக ஒன்றுமே செய்ய மாட்டேன். நீதியின் மேலே பசித்தாகும் உள்ளவர். சுத்த இருதயம். சுத்தம்னா துடைக்கிறது இல்லைங்க. எவ்வளவு துடைச்சாலும் அழுக்கான துணிகள் வெள்ளையாகாது. அதனுடைய நற்குணங்களால் நிறைஞ்சிருக்கிறதா, உண்மையினால் நிறைஞ்சிருக்கிறதா, நேர்மையினால் நிறைஞ்சிருக்கிறதா, மாய்மாலம் இல்லாமல் இருக்கிறது. உண்மை, எவ்வளவு உண்மை, மனப்பூர்வமான உண்மை. பயந்து இல்லை. யாருக்கும் பயந்தோ யாரும் உண்மையாக இருக்க முடியாது. உண்மை. எந்த நேரத்துலையும் வாயிலிருந்து தப்பான வார்த்தை வராதுங்க. எரிச்சலோடு அந்த வார்த்தை வராது. அவரை உத்து பாருங்க, மிரண்டுடுவீங்க. அவருடைய சுத்த இருதயத்தை உத்து பாருங்க. இயேசு சுத்தமானவர். அது இல்லைங்க. நாமும் சுத்தமாக இருக்கும்படிக்கு தான் அவரை நம்ம பார்க்கணும். அவரை புகழ்கிறதுக்காக அவரை பார்க்காதீங்க. அந்த சுத்தத்தை கற்றுக்கொள்வதற்காக பார்க்கணும். அவருக்கு எதுக்கு புகழ்ச்சி? அதனால் அவர் மனம் களிப்படைய போதா? இல்லை. நான் அவரை போல சுத்தமாக இருந்தேன்னா அவர் களிப்படைவார், சந்தோஷப்படுவார்.
அந்த சுத்தத்தை கற்றுக்கிடணும் இல்லையா? அதை சொந்தமாக்கி கொள்றதுக்காக தான் இந்த உலகத்தில் இருக்கோம். எவ்வளோ தூரம் சுத்தமாக இருதயத்தில் இருக்க பழகியிருக்கோம்? நான் கேள்வி கேட்குறேன். எவ்வளோ சொந்தமாக்கி இருக்கோம்? நான் என்னுடையது இறுக்கி பிடிச்சிட்ருக்கோம். அது சுத்தம் கிடையாது, அது அழுக்கு. நான் என்னுடையது, என்னால், எனக்காக, இவை எல்லாமே அழுக்கு. அழுக்கு எங்கேருந்து வருது? என்னுடையது, என்னாலன்னு வச்சுருக்கிறதுனால, என்னுடைய பொருள்கள்னால, என்னுடைய படிப்புனால், என்னுடைய வசதிகள்னால், என்னுடைய உயர்வுகள்னால், என்னுடைய அறிவினால், என்னுடைய திறமையினால், என்னுடைய அனுபவங்கள்னால் நான் கற்று வைத்திருக்கிறதெல்லாம் என்னை அசுத்தமாக்குது. தேவனுடைய அறிவு, தேவனுடைய அனுபவம், தேவனுடைய வல்லமை, அதுக்கு முன்னாடி என்னுடையதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என் சொத்துலாம் ஒன்றுமே இல்லை. குப்பை கூட கிடையாது, ஒன்றுமே இல்லை, எம்டி. என்ன அந்த உண்மையான உருவத்தை பார்க்கும்போது தான் என் பொருளை நான் பெருசாக பார்க்க மாட்டேன், என்னுடைய பெயர் பெருசாக பார்க்க மாட்டேன், என்னோடய அனுபவம் ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். அப்போதான் சுத்தம் வரும், உண்மை வரும், பணிவு வரும். அவர் எதை சொன்னாலும் அவருக்காக வாழ்வேன், எனக்காக எதையுமே செய்ய மாட்டேன். சுத்த இருதயம் எல்லாம் அவருக்காகத்தான். அவர் நாம் மகிமைப்படுவதற்காக நான் வாழ்கிறேன். இது எல்லாருமே சொல்லிட முடியுது. ஆனால் உண்மையை பார்த்தோன்னா அது புரியும், எவ்வளோ தூரம் நம்ம அதில் உண்மையாக இருக்கிறோன்னு சொல்லி. அவருக்காக நம்ம செய்யும்போது தான் அவர் நம்மளோட பேசுவார். எதை செஞ்சாலும் அவருக்காக நான் செய்கிறேன் அப்படின் போது தான் அவரை கொண்டு நம்ம செயல்பட முடியும். அவரும் தலையிடுவார், இல்லைப்பா இதை செய் அதை செய்யன்னு நமக்கு வழிகாட்டி நம்மளோட இணைந்து செயல்படுவார். அவருக்காக அவரை கொண்டு அப்போதான் அவராலே வாழ்கிறோம். அது ரொம்ப உயர்வானது. சுத்த இருதயம் இது கற்றுக்கொள்கிறதுக்கு எவ்வளோ தூரம் அவசியம். இயேசுவின் பரிசுத்தத்தை நான் உத்து பார்த்து மிரண்டு பேசுகிறேன். அவருடைய ஞானம், அவருடைய நீதி, அவர்கிட்ட இருக்கிற சுத்தம், சுயநலமற்ற தன்மை, சுத்தன்றது காட்டலாம் சுயநலமற்ற தன்மை விரல வைக்குது. அவர் மகா பெரியவர். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுறோன்னு சொல்கிறோமே, அப்படியா? அந்த ரத்தம் அவ்வளோ தூரம் பெருசா? ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் இந்த உலகத்தில் இந்த தரத்திற்கு வர முடியுமா? நம்மை போல் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். அவருக்கும் எனக்கும் எந்த வகையிலையும் வித்தியாசம் கிடையாது. அவர் தகப்பன் இல்லாமல் ஒரு மரியாளின் வயிற்றில் பிறந்தார், உண்மைதான். அதனால் அவர் விசேஷமானவர். இருக்கட்டும், நானும் என்னுடைய பிறப்பும் ஒரு தகப்பனுடைய சித்தத்தினாலோ, மாம்சத்தின் சித்தத்தினாலோ, இரத்தத்தினாலோ பிறக்காம யோவான் 1:13 தேவனால் பிறந்திருக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறேனே, தேவனால் பிறந்திருக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துக்கும் எனக்கும், இயேசு கிறிஸ்துக்கும் உங்களுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உண்டா? அவரால் பரிசுத்தமாக வாழ முடியும்னா, அப்படிப்பட்ட அவரால் இந்த அளவு பரிசுத்தத்தை அடைய முடியுமானா நான் ஏன் அடையலை? இதுதான் என் கேள்வி. இதை யோசிங்க. இதுதான் என் கேள்வி. அடைய முடியும், நம்ம வேறு எதையோ தேடிட்டுருக்கோம். நான் பரிசுத்தர், என்னை போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். 1 பேதுரு 1:16 இதுதான் நம்முடைய மிஷன், இதுதான் நம்முடைய வேலை. பெரிய ஊழியெல்லாம் ஆண்டவர் கேட்கல என்கிட்ட. என்னை போல பரிசுத்தமாக இருங்கள், இதை நீ செய்டா, இந்த ஒன்றத்தை மட்டும் செஞ்சிடு, இந்த உலகமே பரிசுத்தமாகிடும், அப்பரிசுத்தம் ஆக்கி காட்டுவேன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால நாம் அதை பார்த்து பேசுகிறோம். அவரோட ரத்தம் நம்ம பரிசுத்தம் ஆக்குதுன்னு சொல்கிறோம். ஆமாம், அந்த அளவு நம்மளை பரிசுத்தம் ஆக்குது அவர் அளவு. ஆனால் ஏன் ஆகலை? நம்ம வேறு எதையோ தேடிட்டுருக்கோம். உலகத்தை எடுத்துக்கிட்டு அதில் அன்பு ஊர்ந்து எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டு என் பெண்ணே வாழை பிடிச்சிட்டு ஓடுறான். என் பிள்ளை, என் சொத்து, என் கடன், என் குடும்பம்,
நீ ஓடுற வரைக்கும் எதுவுமே உருப்படாது. உங்கள் பிள்ளை உருப்படாது, உங்கள் சொத்து உருப்படாது. நான் சபிக்கலை, உண்மையை பேசுகிறேன். தேட வேண்டியதை தேடாமல் வேறு எதையும் தேடுறதுனால தான் அவரோட இரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தோம். அது நம்ம அனுபவம் ஆகலை. சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவரோட இரத்தம். அப்போ அவர் அளவு சகல பாவங்களும் நீக்கினதுனால அவர் அளவு சுத்திகரிக்கப்பட்ட மனுஷன் நீங்கள், நான், அவரோட இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும். ஆனால் அப்படி இருக்கோமா? இல்லை. ஏன் இல்லை? அது கற்றுக்கொள்கிறதுனால தாங்க வரும். அந்த சாந்தம் கற்றுக்கொள்கிறதுனால தான் வரும். அவர் இரக்கம் ஒன்றே போதும். எந்த அளவு நம்ம பரிசுத்தமாகலைன்றதை கண்டுபிடிக்கலாம். அது எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் இரக்கம் காண்பிக்கிறாரு. நம்மளால் முடியலை. அதனால தான் கற்றுக்கொள்ளுங்கள்னு அவர் சொல்கிறாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம கற்றுக்கொள்ள தான் அந்த பரிசுத்தம் நம்மகிட்ட உண்டாகும். 1 கொரிந்தியர் 7:1 எப்படியா சொல்லுது, ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான அசுசிகள் நீங்கி அவருக்கு ஒப்பான பரிசுத்தத்தை தரித்து கொள்ளும்படிக்கு தேவ பயத்தோடே பிரயாசப்படுங்கள்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒப்பான பரிசுத்தத்தை நாம் பிரயாசப்பட்டு அடையணுமா? அது எப்படி? அது அடையக்கூடியதா? இல்லை, முடியாது. அதனால தான் அவர் ரத்தத்தினால அது உண்டாயிடுச்சு. நீ கற்றுக்கோடா, பயத்தோடு அதை கற்றுக்கோ. தேவனுக்கு பயந்தா எளிதாக கற்றுக்கொடலாம். அந்த சாந்தத்தை கற்றுக்கோ, அந்த மனத்தாழ்மையை கற்றுக்கோ, அந்த இரக்கத்தை கற்றுக்கோ. எல்லோரோடும் சமாதானமாக இருக்க முடிந்த அளவு பிரயாசப்படுங்கள்னு சொல்கிறாரு. அந்த சமாதானத்தை கற்றுக்கோ. நீதி நிமித்தம் பாடுபடுகிறவன் பாக்கியவான்னு சொல்கிறாரு. பாடுகள் வழியாகத்தான் இதை கற்றுக்க முடியும். பாடுகள் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. கற்றுக்கோ. ஆனால் நம்ம கற்றுக்கிடலை. பாடுகள் அவாய்ட் பண்ண தான் விரும்புகிறோம். எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை, நான் செத்து போகிறேன், என்னை விட்டுடுங்க. அப்படி தான் நம்ம மனதும் பேசுது அறியாமையினால். அறியாமை எவ்வளோ தூரம் பொல்லாது தெரியுமா? அவரை உத்து பாருங்க. அவர் அப்படியே சொன்னார், இந்த வேலைக்காகவே வந்தேன் பிதாவே. அப்படி தான் போகிறார் சிலுவைக்கு. அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனப்பூர்வமான இருதயம் வேணும். அதான் சுத்த இருதயம். பாடுபட மனப்பூர்வம், இரக்கமாக இருக்க மனப்பூர்வம், எல்லோரையும் மன்னிக்க மனப்பூர்வம், சமாதானமாக இருக்க மனப்பூர்வம். முடியுமா? முடியுது அவருக்கு. அப்போ நமக்கும் முடியும். அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறதுனால நமக்கும் முடியணும். மனத்தாழ்மையாக இருக்க முடியுமா? அவர் அளவு முடியும். ஏன்னா அதான் உண்மை. அதே மாம்சத்தில் தான் நாமளும் இருக்கோம். சாந்தம் எனக்கு அது புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் அறிவு தாங்க இருக்குது. கொஞ்சம் தான் அனுபவப்பட்டிருக்கேன். நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். இன்னும் அதை நான் கற்றுக்கிடலை முழுமையாக. அந்த மனத்தாழ்மையை கற்றுக்கிடலை. அவர் அளவு பரிசுத்தமாகணும். அதனால தான் அவர் இப்படி சொல்கிறாரு, ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான அசுசிகள் நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டு. நம்ம கற்றுக்கொள்ள தான் அது நம்ம விட்டு நீங்கும். அசுசினா அசுத்தம். இது அறிவினால், பழக்கத்தினால, அனுபவத்தினால வரக்கூடிய பரிசுத்தம். வெறுமனே ரத்தத்தினால் கழுவுன்றதுனால வந்துடாது. அது ஏற்கனவே கழுவிட்டார், ஒரு முறை கழுவிட்டார், போதும். கேல அசுத்தத்தில் அது நம்மளை விடுதலாக்கிடுச்சு. ஆனால் நம்ம கற்றுக்கொள்ளாதனால அது நம்ம அனுபவம் ஆகாமல் இருக்குது. கற்றுக்கொள்ள தான் நம்ம அனுபவமாக முடியும். அதனால தான் சொல்கிறாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். கற்றுக்கொண்டவன் பரிசுத்தமாக இருக்கிறான். ஓரளவு பரிசுத்தமாயிட்டான். அவரை பார்த்து நடுங்கி போய் முகம் குப்புற விழுந்து அப்போதான் இந்த பரிசுத்தத்தை அடைய முடியும். நம்முடைய திறமைகள், அறிவுகள், சாதனைகள், நம்முடைய வீராப்புகள் எல்லாமே அங்கே நொறுங்கி போயிடும். எல்லாம் தலையில் இருக்க கிரீடத்தை கீழே தூக்கி விட்டு எறிகிறான் நடுங்கி போய்.
அவருக்கு முன்னாடி நான் அது தலையில் கிரீடம் வைக்கிறதாவது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய ஞானம், உம்முடைய நீதி, உம்முடைய கீழ்ப்படிதல், உம்முடைய உண்மை, உம்முடைய தாழ்மை, உம்முடைய சாந்தம், உம்முடைய இரக்கம், நீ எப்படிப்பட்டவனே மன்னிக்கிறீரே பா. இதனால்தான் தூதர்கள் நடுங்கிறாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர். இல்லைன்னா இப்படி கடமைக்கு சொன்னாக்கி அது போர் அடிக்கும். ஒரே ஏக ஓலம் உண்டாகுது, பரிசுத்த பரிசுத்த. இந்த நடுக்கத்தினால தான் அவரை பரிசுத்தத்தை கண்ணால் தரிசிக்கிறாங்க, பார்க்குறாங்க அவர் செயல்பாடுகளை, அவருடைய ஞானம். இன்னைய வரைக்கும் பிசாசை அழிக்காமல் இருக்கிறாரு. கோவம் வந்து ஒரே நாள் தட்டி போட்டிருக்கலாம் அவனை. பூமியில் எவ்வளோ பாழ்கடிப்பை நடப்பிச்சிட்ருக்கான். நம்பிக்கையாக இருக்கார், தன் வார்த்தை நிறைவேறுன்னு சொல்லி அதற்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஏற்ற காலம் வரும் வரைக்கும் காத்திருப்பார். அன்னைக்கு தான் பிசாசுக்கு பல்லவத்திலிருந்து கீழே தள்ளி அக்கினி கடலில் பாவிகளோடு அழிப்பார். அவருக்கு விரோதமாக நிற்கிறவங்களோட அழிப்பார், பயந்தாங்குழிகளோடு அழிப்பார். நீதியை கற்றுக்கொண்டவங்களும், பரிசுத்தத்தை கற்றுக்கொண்டவங்க, சாந்தத்தை கற்றுக்கொண்டவங்க, அவங்க பேர் தான் பல்லவத்தில் எழுதப்பட்டிருக்கோம். அவங்க புதிய எருசலேமாகிய புதிய பூமியில் வாழ்வாங்க. என்றென்றைக்கும் சாந்தத்தை கற்றுக்கொள்ளுங்க, நம்முடைய பேர் பரலோகத்தில் எழுதப்படும். நீதியை கற்றுக்கொள்ளுங்க, நம்முடைய பேர் பரலோகத்தில் எழுதப்படும். அவருக்கு ஒப்பாக கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்க, மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க, சமாதானமாக எல்லோரோடும் இருக்க மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. முடிந்த அளவு மன்னிக்கிறதுல முடிந்த அளவு இல்லை, சமாதானமாக இருக்கிறதுல முடிந்த அளவு எல்லோரையும் மன்னிக்கலாம். அப்போ தான் நம்முடைய பேரும் பரலோகத்தில் எழுதப்படும். வெறுமனே ஆண்டவரே ஆண்டவரையும் கூப்பிட்டு சர்ச்சுக்கு போய் தசமம் கொடுக்கறதுனால பரலோகத்தில் பேர் எழுதணும்னு நினச்சிக்காதீங்க. இதான் உண்மை. அவரை நோக்கி பாருங்கள். அவரை குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். நாம் அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறோமே எதுக்காக? அவரை குத்தி இருக்கோம். அவரை நோக்கி பார்த்தார்கள், அதான் முக்கியம். அவருடைய பரிசுத்தத்தை நோக்கி பார்த்தாங்க, அவருடைய உண்மையை நோக்கி பார்த்தாங்க, அவர்கிட்டருந்து கற்றுக்கொள்கிறாங்க. நோக்கி பார்த்தார்கள், கற்றுக்கொள்கிறாங்க. வைக்கப்படலை, கற்றுக்கொள்கிறாங்க. நாம் கற்றுக்கொள்ளணும். வெறுமனே மன்னிப்பு வாங்கிட்டே ஏமாற்றிட்டுருக்கோம் இல்லை, அவரை நோக்கி பார்க்கணும். அவர் அளவு நான் பரிசுத்தமாயிட்டேனா? அவரை நோக்கி பார்க்கறதே இல்லை. அவர் அளவு ஞானம் அடைஞ்சிட்டேனா? அளவு அந்த சாந்தத்தில், அந்த உண்மையில், அந்த மனத்தாழ்மையில், அந்த நீதியில் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குங்க. அதை பார்க்கும்போது தான் புரியுது, நிறைய இருக்குது. நம்புகிறேன் அவர் அளவு பரிசுத்தம் ஆயிட்டேன்னு சொல்லி. அது என் நம்பிக்கை தான். அது அனுபவம் ஆகும், பொய்யான நம்பிக்கை இல்லை. அதனால தான் அவரை ஒத்து பார்க்குறேன். அந்த பரிசுத்தத்தை எப்படி அடையிறதுன்னு நான் சொல்லாட்டா அது தப்பாக இருக்கு. அவருக்கு ஒப்பான மரணத்தையும் அவரை உயிர்த்தெழ பண்ணின அந்த வல்லமையின் மகத்துவத்தையும் நான் அறிய வேண்டும். பிலிப்பியர் 3:10-12 வரை அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் வேறு எதையும் தேடாதீங்க, இதை மட்டுமே தேடுங்க. நம்முடைய பிரச்சனைகள் பின்னாடி ஓடாதீங்க, தேவைக்காக வாழாதீங்க. இதை சம்பாதிக்கிறதுக்காக அவர் மரணத்துக்கு ஒப்பான மரணம் நம்மகிட்ட இருக்க எல்லாவற்றையும் உடைச்சி போட்டுடுதுங்க. நம்மளை நிர்மூலமாக்கி நிர்வாணமாக நிற்க பண்ணுது. அப்போ தான் நம்ம கற்றுக்கிட முடியும். அவருக்கு ஒப்பான உயிர் தெரிந்த வல்லமை அத்தனையும் நமக்குள்ளாக உண்டாக்குது. நாம் மாற வேண்டாம், அது மாற்றுது. அந்த சாந்தத்தில், அந்த உண்மையில், அந்த மனத்தாழ்மையில், அந்த சமாதானத்தில், சகலவித நற்கிரியிலையும் நற்குணத்திலையும் நம்ம தேறினவர்களாக மாறுகிறோம். பழகி நம்மகிட்ட உண்டாக்கப்பட்டிருக்கிறத பழகி நம்ம கற்றுக்கிட்டு தான் பழகிறோம். இல்லை, நம்மகிட்ட உண்டாக்கப்பட்டு இருக்கிறத பழகி கற்றுக்கிறோம். இப்படி தான் ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோங்க.